இல்லாகரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் ஆதியும் வந்தமோ இல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வன்சவியோனில் செவிதா மாதேவல் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் பீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மே நில்லும் புரள் திங்கள் ஏதேனுமாக கிடந்தால் எல்லே மொழி பரிசலோரெம்பாவ போற்றியருளுகனில் ஆதியாம் பாதமல போற்றியருளுகனில் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரா இணையடிகள் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுய கொண்டருளும் கொள்மலர்கள் ஆடேரோர் எம்பாவாய் போற்றியாமார்கழி நீராடேலோ எம்பாவாய் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னையே பற்றுமாறடியேற்கு அருளியே பூசனை புகந்து எல் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளேயே பூங்கழல் காட்டிய பொருளேயே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே முல்லை சிக்கன பிடித்தேன் எங்கழுந்தருளுவதினியே எங்கழுந்தருளுவதினியே உம்பர்கட்கரசே ஒழிவர நிறைந்த பழுத்தல் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே எம்பொருட்டுனை சிக்கன பிடித்தேன் எங்கழுந்தருளினியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் செம்மையாய சிவபரமளித்த செல்வமே சிவபெருமானே இனியே
பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவிய உடைய முறுக்கி உள்ளொளி பெருக்கி தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து இனியே புன்புலால் யாக்கை பொறை பொறை கண்ணிய பொன்னடும் கோயில புகுந்து துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கெல்லாம் மறுத்த நல் சோதி எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே நன்ன இரும்பு தரு மணத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் பொறுக்கி கரும்பு தருகு சுவை எனக்கு காட்டினையே உன் கழல் இணைகள் நல்ல ஒருங்கு திரை உளவு சடை உடையாதே நரிகள் எல்லாம் பெரும் குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே ஏ பன்னார்ந்த மொழிமங்கை பங்காளியாளனக்கே உன்னார்ந்த ஆரமுதே உடையானே அடியனை உன்னார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனே மன்னார்ந்த பிறப்பு அறுத்திட்டு ஆழ்வாய் மன்னார்ந்த பிறப்பு அறுத்திட்டு ஆழ்வாய் நீ வா வா என்ன கண்ணார உய்த்தவாறு அந்தே கடல் கண்டே கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கடல் கண்டே ஆதகிரியான் பிறப்பு இறப்பு என்னும் அருவரையில் ஆதமருவின்றியே அழுந்து வேற்கு ஆவா என்று ஓதவனி நஞ்சுண்ட உடையாரே அடியேற்கு பாதமலர் காட்டியவாரே அன்றேயும் பர
கடசடையாய் பாதமலர்வு உச்சத்தார் பெருமானே அடியேனை உயர்ந்து எச்சத்தார் சிறு தெய்வம் கெட்டானே அச்சோயன் சித்தத்தார் உய்ந்தவார் அஞ்சேவும் திறம் கற்றறியேன் கலை ஞானம் கசிந்து உருகே கலை ஞானம் கற்றறியேன் கசிந்து உருகேன் ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம் வாக்கு இயலால் வாறு கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் என் எம்பெருமானே எம்பெருமானே பெருமானே 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 அடியேற்கு பொத்தவிசு நாக்கு இடுமாறு அன்றே நின் பொன்னருளே பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின் அருளால் உயிங்கே எம்பெருமானே எம்பெருமானே நின் அருளால் உயிங்கே எம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சே என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே இம்பாலை பிறப்பறுத்து எங்கே இமயவர்க்கும் அறிய உண்ணா தென்பாலை திருப்பெருந்துறையுறையும் சிவபெருமான இமயவர்க்கும் அறிய உண்ணா திருப்பெருந்துறையுறையும் சிவபெருமான் அன்பால் நீ அகந்தகமே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாரே நோக்கியவாரே அன்றே எம் பெருமானே முத்தானே முகாத முதலானே முடிவில்லா முத்தானே பொருளானே உண்மையுமாய் உண்மையுமாய் முத்தானே புந்திங்கு புறழ்வேனே கருணையினால் பெருந்தேனி ஆண்டவாறு அன்றேயும் பெருமானே மறுவினிய மனப்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதொரும் மிக அலறி சிவபெருமான் என்று எத்தி சிவபெருமான் என்று தெருவுதொரும் மிக அலறி
சிவபெருமான் என்று தெருவுதோறும் மிக அலறி ஏற்றி பருகிய பதம் கருணை தடங்கடலில் படிவாமாகும் அருள் எனக்கு இங்கு இடை மருதே சிவபெருமான் என்று அருள் எனக்கு இங்கு இடை மருதே இடம் கொண்ட அம்மானே அம்மானே அம்மா நானேயோ தவம் செய்தே நானேயோ தவம் 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 செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய 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 நம என பெற்றே தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் சிவபெருமான் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் சிவபெருமான் அருள் செய்தான் அருள் செய்தான் தவம் செய்தேன் தவம் செய்தேன் சிவாய நம என தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய என தவம் செய்தேன் சிவபெருமான் அருள் செய்தான் தேனாய் தித்திக்கும் சிவபெருமான் அருள் செய்தான் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அருள் செய்தான் தானே வந்து அருள் செய்தான் அடியேற்கு தானே அடியேற்கு தானே வந்து அருள் செய்தான் அடியேற்கு அருள் செய்தான் அடியேற்கு அருள் செய்தான் தவம் செய்தேன் தவம் செய்தேன் அருள் செய்தான் அருள் செய்தான் தவம் செய்தேன் தவம் செய்தேன் அருள் செய்தான் சிவபெருமான் எனது உள்ளம் புகுந்து அருள் செய்தான் எனது உள்ளம் புகுந்து அருள் செய்தான் எனது உள்ளம் எனது உள்ளம் எனது உள்ளம் புகுந்து அருள் செய்தான் வந்து அருள் செய்தான் தானே வந்து அருள் செய்தான் உள்ளம் புகுந்து அருள் செய்தான் உள்ளம் புகுந்து தானே புகுந்து வந்து உள்ளம் புகுந்து சிவாய நம சிவாய நம சிவாய நம என அருள் செய்தான் தவம் செய்தேன் அருள் செய்தான் உள்ளம் புகுந்து அருள் செய்தான் சிவபெருமான் ஊனாரும் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றேயே வெறுத்திடவே அருள் செய்தான் வாழ்க்கை வெறுத்திடவே உயிர் வாழ்க்கை வெறுத்திடவே ஊனாரும் உயிர் வாழ்க்கை வெறுத்திடவே
அருள் செய்தான் அருள் செய்தான் தவம் செய்தேன் அருள் செய்தான் வாழ்க்கை வெறுத்திடவே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தேனாயின் அமுதமுமாய் சிவபெருமான் தானே வந்தனதுள்ளும் சிவபெருமான் தானே வந்தனதுள்ளும் தித்திக்கும் தானே வந்தனதுள்ளும் சிவபெருமான் தானே வந்தனதுள்ளும் புகுந்தடியேற்கு அருள் செய்தார் அருள் செய்தார் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஊனாரும் உயிர் வாழ்க்கை சிவபெருமான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து கன்றே ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே வாழ்க்கை வெறுத்திடவே ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே வாழ்க்கை வெறுத்திடவே 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 நானேயோ தவம் செய்தேன் நானேயோ தவம் செய்தேன் நானேயோ தவம் செய்தேன் ஏ தென்னாருடைய சிவனே போற்றி திருவேசரவு என்ற பதிகத்தை மணிவாசக பெருமான் 38வது பதிகமாக பாடியிருந்தார். அந்த பதிகத்தை தான் நம்முடைய மூர்த்திகள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பதிகத்தை பாடினோம். ஏசரவு அப்படின்னா துன்பம். மணிவாசகர் சுவாமி இன்னும் நம்மை ஆட்கொள்ளாமல் என்னை அழைத்து செல்லாமல் இருக்கிறானே என்று எண்ணி கண்ணீர் மல்க ஏசரவோடு இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்தார். முதல்ல துவங்கும் போதே இரும்புன்னு துவங்குறார். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து. காந்தம் இரும்ப உடனே ஈர்க்காது, கொஞ்சம் கொஞ்சமா ஈர்க்கும். இரும்பு தரு மனம்னர். மனம் எப்படி இருக்கா? இரும்பு தரு மனம்ங்கிறார். அறவையேன் மனம்பர் இரும்பினும் வலிது என் மனம். இரும்பை விட கடினமானது என் மனசு, கொஞ்சம் கூட கண் கலங்கலையே அப்படின்னு சொல்றவர் யார்? அழுது அடி அடைந்த அன்பர். அவரே அழுது அழுது சுவாமி அடைந்தார். அதைத்தான் நாவுக்கரசர் சொல்லுவார், அழுமவர் கண்ணினை அல்லால் அடியவர் கருளுது அல்லால். அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே தித்திக்குமானே அருளாய் அடியேன் வந்து உன்னை உருமாறே. எப்படி அழுக வரும்? யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் விடையேன் அழுதால் உன்னை பெறலாம். நான் பொய்யாக இருந்தாலும் கூட உன்னுடைய திருவாசகத்தை கேட்டு திருமுறைகளை கேட்டு என்னுடைய கண்களில் இருந்து நீர் சொரியுமானால் நிச்சயமாக என்னுடைய வினையை களைவாய். என் வினை கடிந்தவனே, சொல் கழிந்தவனே, வினை கழிந்தவனே,
வினை கேடா என்று சொல்லுவார் சுவாமியை பார்த்து. வினைக்கு ஒரு கேடன் இருக்கிறான்னு சொன்னா விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு இணை வைத்தாய், இச்சைக்கு ஆனார் எல்லாரும் உந்தன் தாழ் சேர்ந்தார் என்று சொன்னாரே. அவர் சொல்லுகிறார், விடைப்பாக விடை கேடா. வினையை அழிப்பவன் சிவன் அல்லவா? அதைத்தான் மிக அழகாக சொல்லுகிறார் குருஞான சம்பந்தர். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும், ஒவ்வொன்றை காட்டுவதும் காட்டி மறைப்பதும், ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும், கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின் படி என்று இருனர். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை. கரும்பை விட சுவையா காட்டுறார். அதுதான் சொல்றார், தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய். வழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், அவசரமா விழுங்குகின்றேன், விக்கினேன் என் வினையின்மையால். தழங்கரும்பு தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய். அழுங்குகின்றேன் உடையாய், அடியேன் உன் அடைக்கலமே என்று சொன்னார். அதைத்தான் இங்க சொல்றார், கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை. அப்படி காட்டியிருந்தும் கூட உன் கடலினைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே. அப்படியே திரைனால அலையா அப்படியே அலைவது போல கங்கையை, அலை மோதக்கூடிய கங்கையை தன் சடையிலே வைத்திருக்கிற எங்கள் சிவனே, திருப்பெருந்துறை உத்தமனே, நரிகளெல்லாம் பெரும் குதிரையாக்கியவாறு. சாதாரண விஷயமா? நரிகளெல்லாம் பெருங்குதிரை. இந்த நரிக்கும் மனசுக்கு நிறைய இடம் உண்டு. மனம்தான் நரி, நரிதான் மனம். நரி ஓட்டம் என்று சொன்னார்களே, அந்த நரியை பரியாக மாற்றினான். சூழ்ச்சி பொருந்திய இந்த மனதை, அடக்க முடியாத இந்த மனதை கடிவாளம் போட்டு அடக்கினால் அது குதிரையாக மாறும். அப்பேற்பட்ட இடம்தான் திருப்பெருந்துறை, திருவாசகம் என்று சொல்லுகிறார். பெருங்குதிரை, அது சாதாரண குதிரை அல்ல, பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே. இது சாதாரண காரியம் தானே, ஆனால் சொல்லுகிறார் உன் பேரருள்ங்கிறார். என்ன பேரருள்? நரியாகிய என்னுடைய மனதை பெரும் குதிரையாக மாற்றி வைத்தவன் நீ, அடங்காத குதிரையை அடக்கியவன் நீ, மன ஓட்டத்தை நிறுத்தியவன் நீ, உன்பால் என்னை செலுத்தியவன் நீ என்று அடிகள் சொல்லுகிறார். அதிலே மிக அழகா சொல்லுகிறார், கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன். நான் கலைஞானம் தெரியாதவன், கசிய மாட்டேன். ஆனாலும் கூட ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம். நான் வேறொரு தெய்வத்தை கனவிலும் இணையாது அருபரத்தொருவன் அவனையில் வந்து குருபரனாகின்ற கொள்கையை சிறுமை என்று இகழாதே என்று சொன்னார். வாக்கு இயலால் வார்கள் வந்து, என் வாக்கும் என் இயலும் உன்னை தவிர வேற யாரை பாடப்போகிறது? அதைத்தான் சொல்லுகிறார் சேக்கிழார். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒருகாலும் மறவாத குன்றாத குணமுடையார் தொண்டராம் குணம் மிக்க. ஒரு தொண்டருக்குரிய குணம் எது? வாக்கு இயலும். அதை சுந்தரர் சொல்லுவார், வைத்தனன் தனக்கே தலையும் என் நாக்கும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்று இன்றி வணங்கத் தலை வைத்து வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத் தன் சீரடியார் கூட்டமும் வைத்து வந்தனை செய்ய தலை அமைத்தேன் செப்ப நான் அமைத்தேன் என்று பாடினார் சேரமான் பெருமாள் நாயனார். அதைத்தான் அடிகள் நம்முடைய அம்மையார் சொல்லுகிறார், நெஞ்சு அறாது என் அன்பு அறாது என் நெஞ்சு அவர்க்கு இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பு அரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது, என் அன்பு ஒருபோதும் அவன்பால் அறாது என்று பாடினார் அம்மையார். கற்றறியேன் வாக்கியலால் வாறு கழல் வந்து உற்றிருமாந்திருந்தேன். உன் திருவடி இருக்கும்போது எனக்கு மற்றொரு பயம் எதற்கு? உற்று இருமாந்து இருந்தேன். எம்பெருமானே, அடியேற்கு பொத்த விசு. யாருக்காவது நாய்க்கு தங்க பலகையிடுவார்களா? அதைத்தான் கடைசியா சொல்றார், நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கருளையவாறு யார் பெறுவார்? அடியேற்கு பொத்தவிசு நாய்க்கிடுமாறு அன்றே நின் பொன்னருளேங்கிறார். அங்க பேரருள்ளார், இங்க பொன்னருள்ங்கிறார்.
அதை சொல்லி முடித்து விட்டார். கடைசியா அவருக்கு ஞாபகம் வந்தது இடைமருது சுவாமிய. மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக, மனசுல வளரணுமா, உள் உருக. தெருவுதோறும் மிக அலறி, தெரு தெருவா பாடு, வீதி வீதியா பாடு, ஊர் ஊரா பாடு, நாடும் நகரமும் கடந்து பெருமானுடைய புகழை பாடுங்கள். தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று எத்தி பருகிய நின் கருணைங்கிறார். அங்க கரும்புதரு சுவைன்னு சொன்னார், அந்த சுவையை பருக போறார். பருகிய நின் பரங்கருணை தடங்கடலில் படிவம் ஆமாறு அருள் எனக்கு. தடங்கடலில் படிவம் ஆமாறு படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே. எனக்கு இடைமருது சுவாமி அருள் செய்கிறான். இடைமருது இடம் கொண்ட என் எம்மானே. அதை சொல்லி முடித்து சொல்லுகிறார், நானேயோ தவம் செய்தேன், நான் என்னையா போய் தவம் செய்தேன், நான் என்ன பாடல் அந்தோ நாயிரேனை பொருட்படுத்து. சுந்தரர் சொல்லுகிறாரே, நான் பெருசா பாடிட்டேனா? அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நான் என்ன பாடலந்தோ, நான் என்னையா பெருசா பாடிட்டேன். கடைசியா சொல்ற வார்த்தையா அது, நான் என்ன பாடல் அந்தோ, அந்தோ நாயினேனை பொருட்படுத்து. அதை சொல்லுகிறார், நானேயோ தவம் செய்தேன். ஆனால் எங்கள் பெருமான் எனக்கு தீட்சை வழங்கும் பொழுது காதிலே சொன்ன நாமத்தை உலகறிய சொன்னார் மணிவாசகர். சிவாய நம என பெற்றேன். தூள பஞ்சாட்சரத்தை சொல்லுகிறார், சிவாய நம. இதை நாவுக்கரசரும் சொல்லுகிறார் திருப்பாலை துறையில, சிவாய நம என்று சொல்லுவார். சிவாய நம என பெற்றேன். அது எப்படி இருந்தது தெரியுமா? தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் எப்படி வந்தானா? தானே வந்து அருள் செய்தான். தானே வந்து அருள் செய்தான். இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான். ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. இங்கே வாப்பா வா, வாய்மூர் வா, தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார், அங்கே வா என்று போனார். அது என்கோலோ. சுவாமி கூப்பிடணும், அழைக்கணும். சுவாமி அழைப்பு இல்லாம சிரமன் பெருமான கேட்கிறார், என்னுடைய அழைப்பு இல்லாம ஏன் வந்தேன்னு கேட்கிறார். உம் திருவடியை வணங்கும் ஆசையால் வந்தேன். எல்லாம் தெரிந்த கடவுள் ஏன் கேள்வி கேட்கிறானா? இல்ல, சொல்றார், இங்கே வா, தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தான். எப்படி வந்தான்? என் உள்ளம் புகுந்து வந்தான். அடியேற்கு அருள் செய்தான். அவன் அருள் செய்ததனால ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே. ஒருத்துனா வேண்டான்னு சொல்றது. இந்த வாழ்க்கை நமக்கு வேணும் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா மணிவாசகர் வாழ்க்கையே வேணாங்கிறார். ஏன் வாழ்க்கை? அப்ப வாழ்க்கையே வேண்டாமா? அப்ப குடும்பம் வேண்டாமா? பதவி வேண்டாமா? பணம் வேண்டாமா? புகழ் வேண்டாமா? எதுவுமே வேண்டாமா? அப்ப என்ன வாழ்க்கையை இருக்கணும்? இல்ல, நம்ம வாழ்ற வாழ்க்கையே இல்லை, இந்த வாழ்க்கையே வேற. நம்ம வாழ்ற வாழ்க்கை வேற, மணிவாசகர் சொல்லுகிற வாழ்க்கை வேற. இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் உண்மையான வாழ்க்கை. வாழ்த்தாவது வாழ்த்தேனர். பெண்ணில் நல்லாரோடு பெருந்தகை இருந்ததுனால நீ மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம். மண்ணின் நல்ல வண்ணம் பதிகம் பாடுறதுனால எல்லாரும் நல்லா இருக்க முடியாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவு இல்லை. கண்ணில் நல்ல அகுதுரும் கழு மல வள நகர். பெண்ணில் நல்லாரோடு பெருந்தகை இருந்த காட்சியை பார்த்தால், தோணிபுரம் சென்றால், சீர்காழி சென்றால் அந்த புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே நானேயோ தவம் செய்தேன். இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினார். அந்த கடல்நிலைகளை பருகுவதற்காக இன்று மார்கழி 1ஆம் நாள். இந்த ஆண்டு 2 திருவாதிரை. ஊர்திரை வேலை உடையான் கபாலீஸ்வர பெருமானுடைய பதிகத்திலே சொல்லுவார், ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய். திருவாதிரை பெருவிழாவை காணாமல் போனியோ என்று கேட்டார். நமக்கு கிடைத்தது 2 திருவாதிரைகள் இந்த ஆண்டு. ஒன்று மார்கழி 1 அன்றே திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு வந்து சேர்ந்தது. மற்றொன்று இந்த மாத கடைசியிலே ஒரு ஆதிரை நாள் வரப்போகிறது. அதுதான் பெருமானுக்கு பெரும் திருமஞ்சனமாக
பெரிய அபிஷேகமாக அது உலகம் முழுக்க அது நிகழ இருக்கிறது. அதுவும் நம்முடைய மடத்திலே 2வது விழாவாக, மிகப்பெரிய விழாவாக திருவாதிரை அபிஷேகமாக அது நிகழ இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இந்த மாத திருவாதிரை, இந்த ஆண்டு நிறைவு திருவாதிரையாக, இந்த ஆண்டு மார்கழி மாதத்துடைய முதல் திருவாதிரை முடிந்துவிட்டது. பிறகு மீண்டும் மகா அபிஷேகத்தோட இந்த திருவாதிரையானது நிறைந்து பிறகு அடுத்து தை மாசம் திருவாதிரை துவங்குறது. ஏன் திருவாதிரைக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னா, நம்முடைய திருமுறைகள்ல ஆதியன்னாதிரையல் ஆதிரை நாள் உடையானும் அப்படின்னு சுவாமியை பார்க்கும்போது மூவர் முதலிகளும் இந்த திருவாதிரையை வைத்து பெருமானை பாடுகிறார்கள். நாவுக்கரசர் ஒரு பதிகமே பாடுகிறார். துன்பம் நும்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் நுண்பின் என்னை நுழைய பணியே என்பாரும் அன்பல் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அது வண்ணம் அது வண்ணம். திருவாதிரை காணாதே போதியோ பூம்பாவாயில் பாடினார். நம்முடைய நாவுக்கரசர் பாடுகிறார், துன்பம் நும்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் நுண்பின் என்னை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளாள் அது வண்ணம் என்று சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட திருவாதிரை அன்று பெருமானை வழிபட்டு திருவாசகம் ஓதி அவனுடைய திருச்சன்னதியை திருமுன்பு நின்று அடியாரோடு கூடி குழாவி களிப்பார் சிரிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் என்கிற வகையிலே அடியாரோடு கூடியிருந்து இந்த மார்கழி 1வது நாள் நம்முடைய வினைகளெல்லாம் தீர்ப்பதற்காக பெருமானுடைய அபிஷேகத்தை கண்ணால் கண்டு உன் அடியார் திருக்கூட்டத்தோடு எண்ணிலேன் திருநாமம் அஞ்சலுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு என் நல்ல வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றனே அண்ணல்ல ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று பாடினார் அடிகள் பெருமான். அப்பேற்பட்ட வைப்பு மாடி என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே செப்புநேர் முளை மடவரலியரங்கள் திறத்திடை நெய்வேனே ஒப்பிலாதன ஓமன் இறந்தன ஒன்மல திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அப்பேற்பட்ட அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நாள் இன்றைய நாள். இதை உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் முகநூலின் வாயிலாக இதை பார்த்துக் கொண்டு அவர்கள் அங்கிருந்தெல்லாம் இந்த காட்சியை, இந்த அபிஷேகத்தை, இந்த வழிபாட்டை கண்டுகொண்டு அவர்களும் மொயின்புகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் செய்த பெரிய புண்ணியம். இவ்வளவு அடியார்கள், இவ்வளவு அன்பர்கள் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பெருமானை மறவாது, அதுதான் நம்பிகள் சொல்லுவார், மற்ற பற்றனக்கின்றேன் பாதமே மனம் பாவித்தேன் மற்ற பற்றனக்கின்றேன் பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தே பெற்றலும் பிறந்தே நீ பிறவாத தலைமை வந்தேனே பெற்றலும் பிறந்தே நீ பிறவாத தலைமை வந்தேனே கற்றவர் தொழுதே தும் சேர்க்கர ஊரில் பாண்டி கொடுமூடி கற்றவர் தொழுதே தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமூடி
நான் மறக்கினும் சொல்லும் நமச்சி வாயவே நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சி வாயவே சொல்லும் நமச்சி வாயவே சொல்லும் நமச்சி வாயவே கோணிய பிறை சூடியை கரை ஊரில் பாண்டி கொடுமூடி தேனிய பெருமானை கொடுமுடி பேணிய பெருமானை கொடுமுடி பேணிய பெருமானை பிங்கக பித்தனை பிறப்பு இல்லியே பேணிய வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நாரணனை தொண்டல் ஊரல் சொல்லிவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே நாரணனை தொண்டல் ஊரல் சொல்லிவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே இல்லை துன்பமே இல்லை துன்பமே இல்லை துன்பமே இல்லை துன்பமே இல்லை நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என்று பாடினார். அப்பேற்பட்ட அந்த திருவடியை திருவாதிரை அன்று மறவாமல் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த திருவாதிரை விழாவிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் இந்த திருவாதிரை இந்த பூஜையை நிகழ்த்துவதற்கு கட்டளையாக அருட்கொடையை வழங்கி அந்த சிவபுண்ணியத்தின் விளைவாக அனைவருக்கும் போய் சேர்வதற்காக உதவி செய்த அனைத்து அன்பர்களுக்கும் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மூவேல் சுற்றம் முரநுறு நரகிடை ஆழாமல் அவர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். திலமத்தினையேனும் சிவஞானிக்கு ஈந்தால் பல சித்தி முத்தி பரபோகமும் தரும். நிலமத்தனையும் நின் மூடற்கு ஈந்தால் பலமும் அச்சே பரபோகமும் குன்றுமேன்னு சாமம் விட்டார் திருமூலர். நல்ல அடியாருக்கு ஒரு எள்ளு முனை அளவு ஒரு தானியத்தை ஒரு அரிசியை கொடுத்தா நல்ல அடியாருக்கு ஒரு அரிசியை கொடுத்தா அது 1000 10,000 அரிசியா திரும்பி நமக்கே வரும். ஆனா மூடனுக்கு போய் படியில பொன்னையும் காசையும் நெல் மணிகளையும் அளந்து அளந்து கொடுத்தா உன் சொத்தும் இல்லாம நீ தரித்திரமாயிடுவடான்னா. கெட்டவனுக்கு கொடுத்த என்ன ஆகும்? ஓன் இருக்கிற காசும் போயிடும். அப்போ அதைத்தான் சொன்னார்கள், பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. பாத்திரம்னா கேரக்டர், குணம். அத சிவவாக்கியம் ரொம்ப அழகா சொல்லுவார். ஆடு சேனை தேடினும் ஆடு மாடு தேடினும். என்கிட்ட இவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட 10 ஆடு இருக்கான் பின்னாடி. இந்த பக்கம் 4 எஸ்கார்டு, அந்த பக்கம் 4 எஸ்கார்டு, கதவை திறக்க 4 பேரு, முன்னாடி ஓட பின்னாடி ஓட, யாரையும் விடாம அப்படியே ஒரு புலிப்பட பூனைப்படையோட வர்றியேப்பா. ஆனை சேனை தேடினும் ஆடு மாடு தேடினும். என்கிட்ட ஒரு 2000 ஆடு வச்சிருக்கிறேன், 2000 ஆடு வச்சிருக்கேன். நான் பெரிய ஜமீன்தார். ஆடு சேனை தேடினும் ஆடு மாடு தேடினும் கோடி வாசி. நான் பெரிய தவசீலர். நான் கூடு விட்டு கூடு பாயுவேன். நான் இன்னொரு 200 வருஷம் உயிரோட இருப்பேன். காயகல்பம் சாப்பிடுறேன், தங்க புஷ்பம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமோ? உன் கூட வந்து உதவுமாடா? ஒன்னும் உதவாது. அப்ப எது சார் உதவும்னார்? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தர்மமும்
சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் என்று சொன்னார். இருப்பது பொய், போவது மெய் என்று எண்ணி ஒருவருக்கும் தீங்கு நினையாதே. பருத்த தொந்தி தம்மதென்று தாம் நினைய நாய் நரி கழுகு தம்மதென்று தாம் கருதும் தாம்னர். நீ நினைப்ப இருப்பது பொய், போவது மெய். இத ரொம்ப அழகா சொல்லுவார் நாவுக்கரசர். சுடலை சேர்வது சொற்பிரமாணம். பத்திரத்துல அன்னைக்கே எழுதியாச்சு. என்னைக்கு உடம்புல இருந்து அந்த தொப்புள் கொடியை அறுக்கிறோமோ அன்னைக்கே நமக்கு ஒரு பானை ரெடியா இருக்கும் உடைக்கிறதுக்கு. இடுகாட்டுல போனா 3 ஓட்டைய போட்டு, இந்த 3 உனக்கு கூட வரலடா, மண்ணாசை கூட வரல, உன் மனைவி கூட வரல, உன் பெண் கூட வரல, உன் புகழ் கூட வரல அப்படின்னு 3 ஓட்டைய போட்டு அந்த குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் எப்படி வழிஞ்சுதோ அந்த மாதிரி உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி அந்த பானையை உடைச்சாச்சு. அன்னைக்கு பனிக்குடம் உடைந்தது, இன்னைக்கு இந்த பானை உடைந்தது, நீ புறப்படு என்று சொல்லி பிறகு அவனுடைய சாம்பலை ஒரு கலசத்திலே அடைத்து நகரு, அவ்வளவுதான். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். நீ எத்தனை பிறவி எடுத்தையோ, எத்தனை 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 பிறவியோ, எத்தனை 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 அன்னையோ, இன்னும் எத்தனை 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 ஜென்மமோ, அத்தனையும் தீர்ந்து போச்சு. இனி நீ உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நீ அப்பாவா இருந்த, அம்மாவா இருந்த, என் பிள்ளையாக இருந்த, எல்லாமா இருந்த, இனி அடுத்த பிறவில என் வீட்டுல நீ பிறக்க முடியாது, நானும் பிறக்க முடியாது. நீ ஆடா பிறப்பையா கோழியா பிறப்பையான்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. இதை சொல்லுகிறார். கடலில் நஞ்சு உண்டவர் கைவிட்டால் உடலினார் ஊர் முனி பண்டமேனர். நாத்தம் முடிச்ச பண்ட மாதிரி ஆயிடும். கடலில் நஞ்சுண்டவர் கைவிட்டால் உடலினார் ஊர் முனி பண்டமே. சுடலை சேர்வது சொற்பிரமாணம்னார். அப்ப என்ன செய்யணும்? கற்றுக்கொள்வன நாவுல வாயுல, இட்டுக்கொள்வன பூவுல நீருல, கற்றை செஞ்சடையான் உளன் நாமுலோம் எற்றுக்கோணமனார் முனி உண்பது. சிவபெருமான் இருக்கிறார், நீ இருக்கிற, கையினால பூ கொண்டு வாங்க. அதை ரொம்ப அழகா சொல்றார். பூத்தேர்ந்தா என கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னும் கான். ஓத்தூர்மேய ஒளிமழுவால் அங்கை கூத்தீர் உம கொள்கையே. நின்னடியே வழிபடுவா நிமலா நினைக்கருத என் அடியான் உயிரைவே என்ற அடற்குட்டுரைத்த பொன்னடியை பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார். கரவின்றி நன்மாமலர் கொண்டு இரவும் பகலும் நினைவார்கள். சிரமொன்றிய கையான் செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதுறையே. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆறுரை பக்தி மலர் தூவ முக்தி ஆகுமே. மலர் தூவணும். அந்த மலர் தூவ முடியலனா பாமாலையா தூவணுங்கிறார். அந்த மலரை தூவ மலர் கிடைக்கலன்னா பதிக பாமாலையாக, செஞ்சொல் பாமாலையாக, அது மாடா பாமாலையாக, நறும் மாலையாக இருக்கிற தமிழ் பாமாலைகளை பாடிவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய அருளாளர்கள். அதைத்தான் பதிக பெருவழி என்று சொன்னார்கள். பதிக பெருவழி. பதிகம் பாடணும். பதிகம் பாட பாட கேட்க கேட்க நம்முடைய மனசில் இருக்கிற மாசு அகலும். உடலினார் ஊர் முனி பண்டமே என்று சொன்னார். அதை மிக அழகா சொல்லுகிறார். இருப்பது பொய், போவது மெய் என்று எண்ணி ஒருத்தருக்கும் தீங்கு நினையாது, யாருக்கும் தீங்கு நினையாத. இதை குருஞானம் சொல்லுவார். தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, மனமே ஏங்கி இளையாது. ஒருத்தருக்கும் தீங்கு நினையாதே, பருத்த தொந்தி தம்மதென்று தாம் நினைப்ப. நமக்கு நல்லா தொந்தியும் உடம்பு அப்படியே கட்டுமஸ்தான உடம்பு வந்துருச்சுன்னா இது ஏன் உடம்புன்னு அப்படியே நெய் பூசுன மாதிரி இருப்பான். உடம்பெல்லாம் நெய் பூசுன மாதிரி அப்படி கடலை கட்டையை சுத்துறது என்ன, பச்சை முட்டையை குடிக்கிறது என்ன. ஆனா வயசு ஆக ஆக நீ எந்த உடம்பை நீ வச்சிருந்தியோ அந்த உடம்பு கண்ணி போகும், சுருக்கம் வரும், ஏம்பி போகும், சுருங்கி போகும், எலும்பு தெரியும். அப்ப சொல்றார் பருத்த தொந்தி. அந்த தொந்தி என்னாச்சுன்னா ஒரு காலத்துல ஒரு பெரிய மரியாதையா இருந்தது. எனக்கு தொந்தி இருக்கு பாத்தியா, நான் பெரிய ஆள் கோடீஸ்வரன், நான் உட்கார்ந்தே சாப்பிடுறேன். பருத்த தொந்தி தம்மதென்று தாம் நினைப்ப. வெளியில இருக்கிற நாய் கழுகு நினைக்குமா அந்த தொந்தி சதை எனக்கு தான். இந்த கசாப்பு கடையில நாயெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 10 நாய் உட்கார்ந்து இருக்கும். இந்த நாய் போய் அங்க வாங்கும், 2 கால் நாய்.
ஆனா இந்த 4 கால் நாய் அப்படியே உட்கார்ந்து இருக்கும், நாக தொங்க போட்டுட்டு. எங்கேயாவது அந்த கசாப்புக்காரர் 2 எலும்பு போட மாட்டாரான்னு. இதுக்கு போட்டியா ஒரு 50 காக்கா உட்கார்ந்து இருக்கும். கசாப்பு கடைக்காரன கூட கொஞ்சம் இறக்கம் உண்டு. காலையில தான் ஆடை வெட்டியவன் அந்த மீதம் இருக்கிற அந்த எலும்புகளை சிதைகளையும் அப்படியே நாய்க்கு 2 போடுவான், காக்காத்துக்கு 2 போடுவான். இப்ப என்னாச்சு, இந்த நாய் கழுகெல்லாம் காத்திருக்குமா எதை பார்த்துக்கிட்டு, எப்படியும் இந்த கசாப்பு கடைக்காரரு நமக்கு 2 எலும்பு போடுவாரு, அந்த தொடை எலும்பு எனக்கு தான் ஒரு நாய் சொல்லுது. இல்லடா அங்க தெரியுது அந்த காது அது எனக்கு தான். எப்படி இந்த நாய்க்குள்ள அந்த நினைப்பு வருகிறதோ அந்த மாதிரி நாய், நரி, பேய், கழுகு நம்முடைய உடம்பை பார்த்து சொல்லிக் கொண்டதா, பிணத்தை பார்த்து கவலைப்படாத, இன்னொரு 3 மாசத்துல வேற ஒரு பிணம் வந்துடும், இவனை தூக்கி வெளியே போட்டுருவான். இவனை புதைக்கிறானே, இந்த புதைக்கும் போது இந்த பிணத்தை தூக்கி வெளியே வீசி விடுவார்கள், அப்பொழுது நாமளா சேர்ந்து சாப்பிடலாம், கவலைப்படாதேன்னு நாய் நரி சொல்லுதான். இப்ப அதுக்குமே வேலை இல்லை. எலக்ட்ரிக் சுடுகாடு அதுக்குமே வேலை கிடையாது. அதனாலதான் நல்ல ஞானிகள்லாம் ஜலசமாதி அடைவார்கள். அப்போ இது ரொம்ப அழகா சொல்றார். நாய் நரி பேய்க்கழுகு அதுதான் சொல்றார். பாடுபட்டு தேடி ஈட்டிய பணத்தை மூடி வைத்திட்ட மூர்க்கரே, கூடுவிட்டு இந்த ஆவி போன பின் பாவிகால் யாரே அனுபவிப்பார் அந்த பணம். யாரே அனுபவிப்பார் கேட்டா, என் பிள்ளை அனுபவிப்பான் சார், என் பேரை அனுபவிப்பான் சார், நீ அனுபவிக்க மாட்டியப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம செய்யற தொண்டு என்னைக்கும் அழியாது. நம்முடைய தொண்டு, அது சொல்றார், தொண்டல்லால் துணையும் இல்லை. செய்யற தொண்டு நம்ம காப்பாற்றும். அந்த தொண்டு சரியான தொண்டா இருக்கணும், நல்ல அடியாரோட இருக்கணும். அப்படித்தான் அடியாக இன்னைக்கெல்லாம் செய்யறாங்க. எந்த விதமான லாபமும் இல்லாம, எந்த விதமான பேருக்கும் ஆசைப்படாம, நம்முடைய அடியார்கள், நம்மை சார்ந்திருக்கிற அடியார்கள் சிவபெருமான் முக்தி அடையணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். நிறைய பேர் இங்க அப்படித்தான் வர்றாங்க, ஆனா காசாசை வந்துருது. உள்ள வரும்போது எதுக்குன்னே தெரியாம ருத்ராட்சம் போட்டுக் கொள்கிறார்கள், திருநீர் பூசிக்கிறாங்க. ஆனா உள்ள வந்தாதான் எல்லா இங்க சம்பாதிக்க முடியுமா, இங்க புகழ் கிடைக்குமா, பாத பூஜை பண்ணுவாங்களா, நமக்கு மாலை போடுவாங்களா, அதெல்லாம் இங்க எதிர்பார்த்து வராத. எதிர்பார்க்காம வந்து தொண்டு செய்ய தானா வரும். என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரும். உலகமே நம்மை மறைத்தாலும், யார் உங்களை மூடி மறைத்தாலும் ஈசன் உங்களை கட்டை அவிழ்ப்பார். அப்படி உண்மையான தொண்டு செய்கிற அடியார்கள், லாப நோக்கம் இல்லாம புகழுக்கு ஆசைப்படாமல் தொண்டு செய்கிற அடியார்கள். அதனாலதான் கடந்த 8ஆம் தேதி அந்தியூர்ல மிக சிறப்பாக, எவ்வளவு கூட்டம், மிக அற்புதமான அருமையான உணவு, அருமையான உபச்சாரம், அருமையான கூட்டம், ஆயிரக்கணக்கான அடியார்கள் அந்த கிராமத்துல வந்து குமிஞ்சு அட்ட வீரட்டான தலத்தினுடைய அந்த பதிகங்களை எல்லாரும் பண்ணோடு பாடி ஆடி பரவசமாகி, இந்த காட்சியை வேற எங்க பார்க்க முடியும்? நகரங்கள்ல பார்க்க முடியுமா? கோயம்புத்தூர்ல பார்க்க முடியுமா? வேற ஊர்கள்ல இல்ல. நல்ல தொண்டுடைய அடியார்கள் உள்ளத்துலதான் அது பார்க்க முடியும். அப்படி அந்த விழாவை நடத்தினார்கள். இப்ப வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி அதே மாதிரி விழா குற்றாலத்துல மிக சிறப்பாக கூத்தனுடைய ஆலயத்திற்குள்ளேயே அந்த விழா நடக்க இருக்கிறது. 3 ஆண்டுகளாக கடந்த ஒரு ஆண்டாத நிகழ்ச்சி நடத்த முடியல. ஒரு ஆண்டு இடைவெளி விட்டு இப்பொழுது மீண்டும் 2024 குற்றாலத்துல மிக சிறப்பான அந்த திருவாசக அருளுரை குற்றால கூத்தனுடைய அந்த கோயில் சன்னதி வாசல்லையே அருவிக்கு முன்னால பம்பார் குன்றம் நீடுயர் சோலை கதிர்வேங்கை கொம்பார் சோலை கோலவண்டி யாழ் செய்யும் குற்றாலம் அம்பாள் நெய்யோடு ஆடல் அமர்ந்தான் அலர் கொன்றை நம்பான் மேய நல்ல நகர் போலும் நமரங்காள். என்னுடைய சொந்தக்காரர்கள் என்கிறார், நமரங்காள் வாங்க எல்லாரும் அப்படின்னு அறைகோள் விடுகிறார் ஞானசம்பந்தர். குற்றாலம், அப்பேற்பட்ட குற்றாலத்துல அந்த விழா. அதுபோல 1.5 ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் பரமக்குடியில மிக சிறப்போட திருவாசக அருளை தேவார அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரட்டி இன்னைக்கு சைவ எழுச்சி கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக, நகர நகரமாக, நாடு நாடாக இன்னைக்கு சைவ எழுச்சியை இன்னைக்கு பரப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு திருமுறைகளை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு நம்முடைய கடப்பாடு. இன்னைக்கு திருமுறையை காப்பாற்றலன்னு சொன்னா இன்னைக்கு இந்த திருமுறைகளை இனிமே யாராவது இப்படி பாட முடியுமா? இப்படி யாராவது ஒரு பாட்டை எழுத முடியுமா? மீண்டும் நால்வர்கள் இறங்கி வருவார்களா? கிடையாது. நாங்கள் திருமுறையை வைத்துக் கொண்டு சம்பாத்தியம் செய்யவில்லை.
உண்மையா தொண்டு செய்யறோம். அந்த தொண்டுக்கேற்ற பலனை என்னை சார்ந்திருக்கிற, என்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற, என்மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிற அடியார்கள் அவங்க உதவி செய்கிறார்கள். என்னுடைய உழைப்பும் இருக்கிறது. நான் சும்மாலாம் உட்கார்ந்து சாப்பிடல. என்னுடைய உழைப்பினால என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய தவ வாழ்க்கை, என்னுடைய தொண்டை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உண்மையான அடியார்கள், எதற்கும் ஆசைப்படாத அடியார்கள், அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அந்த அடியார்களுடைய ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இந்த மடத்தையும் இவ்வளவு பெரிய விஷயங்களை நடத்தணும்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு உலகெங்கிலும் இருக்கிற என் அன்பர்கள் அந்த பிரபஞ்ச ஆர்கானிக் என்கிற அந்த எண்ணெயை பெற்றுக்கொண்டு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு வருஷமா அவர்கள் கொடுத்த அந்த உதவினால இன்னைக்கு நிறைய பணிகள், இன்னைக்கு 17 கோயில்கள்ல இன்னைக்கு விளக்கெரியுது. மாசமும் அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி சேலத்துல நம்முடைய அடியார்கள் இன்னைக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறார்கள். விளக்கேற்றுவதற்கு விளக்கு என்ன கொடுக்கறாங்க? நம்முடைய சேலம் திருமுறை சைவநெறி அறக்கட்டளை அன்பர்கள், நம்முடைய டியூ ஐயா போன்ற பெரியவர்கள் அதை சிறப்பாக செய்யறாங்க. பரமக்குடியில செய்யறாங்க. திண்டுக்கல்ல மிக சிறப்பான அன்னதான பணியை அன்பர்கள் செய்து வருகிறார்கள். அதுபோல அந்தியூர்ல அன்னதானம் மிக சிறப்பாக 5 வருஷமாக அது மிக சிறப்பாக நம்முடைய மகேஸ்வரி அம்மையாவும் நம்முடைய வெற்றிவேல் ஐயா போன்றவர்கள் மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகிறார்கள். அதுபோல தாண்டாம்பாளையத்துல கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் திருவாசக ஞான வேள்வியை மிக சிறப்பாக, நேற்று தினம் திருவாதிரை அன்னைக்கு அந்த பதிகம் எல்லாம் பாடிவிட்டு நம்முடைய அடியார்கள், ஈரோடு அடியார்கள், தாண்டாம்பாளையம் அடியார்கள் அத்தனை பேரும், அதுபோல தவறாமல் நீங்க இதே நம்முடைய மடத்துல பௌர்ணமி அன்று அன்னைக்கு வாதோடிகளுடைய அடியார் திருக்கூட்டம் கோவில் இருக்கிற மகளிர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களே அந்த அன்னம்பாளிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டு அவர்களே பாடிவிட்டு செல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய தொண்டு செய்யறாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய அடியார்கள், இத்தனை அடியார்கள் இந்த வழிபாட்டுக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். பழைய அடியார்கள், ஆரம்ப காலத்திலிருந்து வந்திருக்க நல்ல அடியார்கள் இந்த மடத்திற்கு நிறைய தொண்டு செய்யறாங்க. நீங்க பண்ற தொண்டுனால இன்னைக்கு எத்தனை அடியார்கள் உலகம் முழுக்க இன்னைக்கு அடியாருக்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்கு. அதுபோல மலேசியாவில் இருக்கிற நிறைய அன்பர்கள் நமக்கு நிறைய கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் இங்கே எழுந்தருளி மிக சிறப்பாக அடியார்களுக்கெல்லாம் அவங்களும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அவங்களும் இந்த மடத்திற்கு, இந்த திருவாதிரை வழிபாட்டிற்கு நிறைய உதவிகளை வாரி வாரி செய்திருக்கிறார்கள். அதுல குறிப்பாக மலேசியா ஜொகுபார் என்று சொல்லக்கூடிய ஜேபியில இருந்து வந்திருக்கிற நம்முடைய சைவநெறி தொண்டர், நால்வர் மன்றத்தினுடைய செயலராக இருக்கிற நம்முடைய தேவி அம்மையார் பூபதி ஐயாவுடைய குடும்பத்தார்கள், அவருடைய சகோதரிகள், தங்கை அக்கா போன்ற 2 பேரும், சாந்தி குப்புசாமி அவர்கள், குணசுந்தரி பாண்டியராஜன் போன்ற பெருமக்கள், அவர்கள் இந்த திருவாதிரை விழாவிற்கு, நடராஜ பெருமானுடைய அபிஷேக விழாவிற்கு மிக சிறப்பாக நமக்கு அருள்கொடையை வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல இன்னைக்கு மலேசியா நாட்டில் நம்முடைய அடியார்கள், நம்முடைய மடத்தை சார்ந்திருக்கிற அன்பர்கள், நால்வர் மண்டத்தை சார்ந்திருக்கிற மெய்யடியார்கள், நம்முடைய சிவநாதன் திலகவதி அம்மையாருடைய குடும்பத்தார்கள், ஷவிரே ஷெரினா போன்ற அந்த சிவ குடும்பம், அவர்களுடைய அந்த திலகவதி அம்மையாருடைய பிறந்த நாள், அவர்கள் சார்பாக இன்னைக்கு அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செய்யணும்னு அவங்க வேண்டி கேட்டுக்கொண்டாங்க. இத்தனை அடியாருக்கு நான் சொன்னனே, ஈசன் நம்முடைய யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதை சொல்லுகிறார். சிவனடியாருக்கு ஒருவேளை உணவளிப்பது மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்கிறார். சிகரம் 1000 செய்து முடிக்கிலன், அகரம் 1000 அந்தனருக்கு ஈலன், பகரும் ஞானி பகல் உண்பளத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் சொன்னார். ஒரு திருவாசகம் பாடுகிற, ஒரு திருமுறை பாடுகிற ஒரு ஏழை அடியாருக்கு ஒருபடி சாதம் போச்சுன்னா போதும், அத்தனை பாவங்களும் தீரும், அத்தனை புண்ணியம் வந்து சேரும். அப்பேற்பட்ட இன்று திலகவதி அம்மையா அந்த அம்மாவுடைய இன்னைக்கு இனிய பிறந்தநாள் அவர்களுக்கு, அவர்கள் சார்பாக இன்னைக்கு நிறைய பணிகள் செய்து வருகிறாங்க. அதுபோல நம்முடைய நித்திய அபிஷேகத்திற்கு ஸ்படிகலிங்கமும் மரகதலிங்கமும் அபிஷேகம் நடக்குது. ஆனா நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது. வருஷத்துல 6 தடவை தான். தியாகராஜருக்கும் அதுதான், அம்பலவான பெருமானுக்கு அதுதான். அப்படி அம்பலவான பெருமானுக்கு நித்தியமான அபிஷேகம் செய்யணும்னு மரபும் இருக்கிறது. அந்த மரபை பின்பற்றி நம்முடைய ஐம்பொன்னினால், குறிப்பாக வெள்ளி, தங்கம், வெங்கலம் போன்ற செம்பினால் சுவாமியினுடைய சிறிய திருமேனி ஒன்று நம்முடைய மடத்திற்கு கூடிய விரைவிலே எழுந்துள்ள செய்ய போறோம் நித்திய அபிஷேகத்திற்கு.
அதற்கு பெங்களூரை சார்ந்திருக்கிற நம்முடைய ராமலிங்கம் ஐயா என்கிற அன்பரும், மலேசியா நாட்டை சார்ந்திருக்கிற நம்முடைய மெய்நெறி தொண்டர் அண்ணாமலை விஜயன் ஐயா அவர்களும் அந்த பணியை ஏற்று கூடிய விரைவிலே ஒரு 1.5 அடியிலே இருக்கிற அம்பலவான பெருமானுடைய திருமேனி, அன்னை சிவகாமி அம்மையோட திருமேனி நித்திய அபிஷேகம், தினமும் அம்பலவான சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த பொன் திருமேனியை இங்கே எழுந்தருள செய்ய போகிறார்கள். அதற்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றி. அதுபோல சீர்காழி சந்திரசேகரன் ஐயா போன்றவர்கள், நிறைய அன்பர்கள் தொடர்ந்து அந்த 17 தலங்களுக்கும் மாதமும் விளக்கரிப்பதற்காக எண்ணெயை ஒரு தொண்டாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திருவாதிரை கட்டளைய மிக சிறப்பாக சோர்வில்லாம நிறைய பேர் ஆரம்பத்தில இருந்து உதவி பண்ணாங்க. சில பேருக்கு இப்ப நம்பிக்கை இழந்தாங்க, சில பேர் பாதியிலே போனாங்க. ஆனா கொடுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் தொடர்ந்து உதவி செய்து வருகிற அடியார்கள் வாழ்க, அவர்களுடைய குடும்பம் ஓங்குக, அவர்கள் எண்ணிய எண்ணம் திண்ணமாக நிறைவேறுக. இன்னைக்கு காலையில ஒரு அடியார் அமெரிக்காவில இருந்து நிரோஷா அப்படிங்கிற ஒரு இலங்கை தமிழர், ஈழத்தமிழர் அன்பர் அம்மையார், அவங்க பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு அமெரிக்காவை விட்டு கடந்த வாரம் என்னை வெளியேற்றிட்டாங்க. நான் இனிமே வாழ்க்கையில எப்படி வாழ போறேன்னு தெரியல. அந்த நேரத்துல திருவாதிரை திருநீரும் அபிஷேகமும் திருநீரும் அங்க வந்து சேர்ந்தது. அந்த திருநீரை பூசிவிட்டு 1 மணி நேரம் நான் மனசுல அப்படியே வேதனையோட உட்கார்ந்து இருந்தேன். ஒரு லெட்டர் ஒன்று வந்தது, ஆபீஸ்ல இருந்து உங்களுடைய பணி மீண்டும் சேர்க்கப்பட்டது, உங்களுக்கு பச்சை அட்டை கிரீன் கார்டு வழங்கப்பட்டது, நீங்க அமெரிக்கா விட்டு போக வேண்டாம், நீங்க இந்த நாட்டுக்கே பிரஜையா இருங்கன்னு ஒரு அதிசயம் நடந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. இதுக்கு சொல்ல போறேன், சுவாமி நம்மளோட இருக்கிறார், அம்பலவான நம்மோட இருக்கிறார். திருமுறைகளை பாட விண்ணப்பம் செய்ய செய்ய, அடியாருக்கு தொண்டு செய்ய நம்முடைய வினைகள் கழியுங்கிறது இதை விட என்ன உதாரணம் வேணும்? நம்பிக்கைங்கிறது அதுதான் உண்மை. நம்பிக்கைங்கிறது அதுதான். இல்ல இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறது அது வேற விஷயம். சில பேர் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. ஆனா சுவாமியை நம்புறவங்க நம்பினார்க்கு அருள் செய்யும் அந்தனர்னு சொன்னார் சுந்தரர். நம்பினாதான் அருள் செய்வான். அப்பேற்பட்ட அற்புதமான இவ்வளவு அடியார்கள், அதுபோல நம்முடைய லண்டன் மாநகரத்தில் இருந்து புவனாமையார்ங்கிற ஒரு அம்மையார் நம்ம இந்த விளக்கரிப்பதற்காக நிறைய உதவிகளை செய்து வருகிறார்கள். இத்தனை அடியார்கள், அதுபோல வருகின்ற பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் மிக சிறப்பான முறையில 13ஆம் தேதி, ஜனவரி 13ஆம் தேதி, இதே திங்கட்கிழமை, இதே திருவாதிரை அன்னைக்கு நடராஜருடைய மகா அபிஷேகம், 36 விதமான மகா அபிஷேகமானது நிகழ இருக்கிறது. அதற்கும் அன்பர்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளணும். காலையில இருந்து மாலை வரையிலும் திருவாசகமும் அபிஷேகமும், அம்பலவான பெருமானுக்கு 20 திருவம்பாவை பதிகமும் சாத்துப்படியாக இருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு நைவேத்தியம் செய்கிற வழக்கம் நம்முடைய மடத்துல மிக சிறப்பாக நிகழ்ப்புறோம். ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு நைவேத்தியம், 20 நைவேத்தியம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பெரிய பாக்கியத்தை அன்பர்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதுபோல சுவாமிக்கு விளக்கரிப்பதற்கு நெய் தாராளமா வாரி வாரி வழங்கணும். அதற்காக நாங்க அந்த நெய் சேகரிப்பதற்காக ஒரு குடத்தை, நெய் குடமான்னு சொல்லக்கூடிய அந்த நெய் சேர்ப்பதற்கான ஒரு பணியை துவங்க போறோம். அதனால கொண்டு வர்றவங்க சுவாமிக்கு நித்தியமா நெய் விளக்கு ஏற்றினா நோய், உடம்புல இருக்கிற ரோகங்கள் நீங்கும், வியாதிகள் தீரும். நெய் விளக்கு ஏற்றுவதற்கு நெய்யை கொடுங்க. இந்த அபிஷேகத்துக்கு நிறைய திரவியங்கள் கொடுங்க, பால், தயிர், இளநீர் கொடுங்க. வந்து கலந்து கொள்ளுங்க. மாலைகள் கொண்டு வாங்க, நிறைய பூக்கள் கொண்டு வாங்க. உங்க இடர்பாடு நீங்கும், ஜாதகத்துடைய தோஷங்கள் அகலும், எண்ணிய காரியம் கைகூடும், உங்கள் குடும்பம் வளமையாக இருக்கும் என்று சொல்லி 39வது திருப்பதிகம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்புலம்பல். அதென்ன புலம்பல் தெரியாத திருப்புலம்பல். வீட்டில் உட்கார்ந்தா அது வெறும் புலம்பல், கோயில உட்கார்ந்தா அது திருப்புலம்பல். வீட்டில் உட்காந்து சண்டை போட்டுட்டீங்கன்னா அது என்னது? வெறும் புலம்பல். பொண்டாட்டி, நீங்க பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து புலம்புனீங்கன்னா அது புலம். ஆனா கோயில உட்காந்து அது பேர் என்ன? திருப்புலம்பல். அப்படியா? இல்ல. இன்னும் எங்களுக்கு ஞானம் வரலையே, இன்னும் கசிவு வரலையே, கைலாயத்துல சாமியோட சேர முடியலையேன்னு யார் இயங்குகிறார்களோ அப்படி மணிவாசகர் நமக்காக பாடி இருக்கிற ஒரு புலம்பல் திருப்புலம்பல். பூங்கா
கமல தயனொடுமால் அறியாத நெறியானே கோங்கலர் சேர்குவி முளையால் கூறாவெண் நீராடி ஓங்கையில் சொல் திருவாரூர் உடையானே அடியேனில் பூங்கடல்கள் அவையெல்லாம் புகழேனே ஓங்கையில் சொல் திருவாரூர் உடையானே பூங்கடல்கள் அவையெல்லாம் புகழேனே சடையானே தழலாடி தயங்கு மூயிலை சூழ படையானே மலவெள்ளை விடையானே விரிபொழில் சோழ் பெருந்துரையாய் அடியேனான் ஒரு துணை மற்றறியேனே உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனிதமையும் குற்றால தமந்துரையும் கூத்தாமுள் குறைகளற்கே போல கசிந்துருக வேண்டுமனே குற்றால தமந்துரையும் குறைகளற்கே கற்றாவில் மனம் போல இந்துருக வேண்டுமனே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே ஏ வருகின்ற 29ஆம் தேதி டிசம்பர் 29 பரமக்குடியில மிக பிரம்மாண்டமான திருமுறை விழா. அது முடித்த உடனேயே 31வது நாள் இந்த ஆண்டினுடைய நிறைவு நாள் திருத்தணி முருகப்பெருமானுடைய சன்னதியில திருமுருக பக்த சபையின் சார்பாக முருகப்பெருமானுக்கு மகா அபிஷேக பெருவிழா, சொர்ணாபிஷேக பெருவிழா, திருப்புகழ் சாத்துப்படி விழா, படிபூஜை விழா இவையெல்லாம் நிகழ்த்திருக்கிறார்கள் வருகின்ற வருஷப்பிறப்பு அன்னைக்கு. அதிலேயும் அன்பர்கள் வாய்ப்பிருக்கிற அன்பர்கள் வந்து கலந்து கொள்ளணும். அதுபோல அது முடித்த பிறகு குடியாத்தத்துல மார்கழி பெருவிழா 3 நாள் மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. அதுல 10வது நாள் 11வது நாள் நம்முடைய திருமுறை திருவாசக அருள் உரை குடியாத்தத்துல கருப்புடீஸ்வரருடைய ஆலயத்துல நம்முடைய குடியாத்தம் அடியார்கள் மிக சிறப்பாக நிகழ்த்திருக்கிறார்கள். அது முடித்த உடனேயே திருவாதிரைக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருமணத்தினுடைய அன்பர் சைவத்தினுடைய மிக பாரம்பரியமிக்க மெய்த்தொண்டர்கள் மடத்தூர் என்கிற ஊரிலே முக்கண்ணப்பருடைய ஆலயத்தை மிக செம்மையாக நடத்தி வருகிற சம்பந்த சரணாலய அடிகளாருடைய அருளார்ந்த தலைமையிலே நடந்து வருகிற மிக அற்புதமான அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள், சைவ எழுச்சிமிக்க தொண்டர்கள், நம்முடைய மருத்துவர் அம்மையார் அவர்கள், தேன்மொழி அம்மையார் அவர்களும், மருத்துவர் நீதிராஜன் ஐயா அவர்களும் மிக சிறப்பான முறையிலே இலவசமாக அந்த ஆலயத்தில் நாட்டிய இசையை இலவசமாக நடத்தி வருகிறார்கள். அந்த கிராம மக்களுக்காக திருமுறை வழிபாடு, நாள் வழிபாடு இவையெல்லாம் குறையாம நடக்கிற ஒரு ஆலயம் மடத்தூர் முக்கண்ணப்பருடைய ஆலயம். வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் பார்க்கணும். பழனிக்கு போற அன்பர்கள், மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம், அடியார்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் முக்கண்ணப்பருடைய ஆலயம். 2000-3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் அது. அந்த ஆலயத்துடைய நிர்வாகத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் நம்முடைய பெருமக்கள். அதுல 1000 பிறை கண்ட அண்ணல் நம்முடைய சம்பந்த சரணாலய அடிகளார் அவர்கள் நம்முடைய ஈரோடு திருமுறையின் செல்வர் குருநாதராக விளங்கிய தங்கவேலனாருடைய சிஷ்யராக இருந்து சைவத்துடைய மிகப்பெரிய எழுச்சியாக நிறைய பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் அந்த கோயிலுடைய தலைவராக இருந்து மிக செம்மையாக நிகழ்த்தி வருகிறார்கள். அந்த ஆலயத்தில் வருகின்ற ஜனவரி 13ஆம் நாள் மிக சிறப்பாக நிகழ்த்தப்படுகிறது. அதுபோல சேலத்தில் நம்முடைய அம்பலவான பெருமானுடைய அந்த
எத்தனை தேதி? ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலையில திருமுறை சைவநெறி அறக்கட்டளை அன்பர்கள் சார்பாக, சேலமடியார்கள் சார்பாக ஒரு நாள் மிக சிறப்பான அந்த அபிஷேக ஆராதனை பூஜை நிகழ இருக்கிறது. 10 நாள் மாணிக்கவாசக பெருமானுடைய விழாவில் ஒரு நாள் வருகிற ஜனவரி 9ஆம் தேதி சேலம், 10, 11 குடியாத்தம், 12 மடத்தூர் முக்கண்ணப்பருடைய ஆலயம், 13 நம்முடைய மடத்துல மகா அபிஷேகம். அதை முடிந்த பிறகு எல்லாருக்கும் தைப்பொங்கல், எல்லாரும் மகர சங்கராந்தி பெருவிழா, பிறகு மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் போன்ற விழாக்கள் நடந்த உடனேயே தொடர்ந்து நிறைய திருவையாறு கும்பாபிஷேக பணி. அது மாதிரி பெரியகுளம் பக்கத்துல நம்முடைய மார்க்கண்டேயருடைய தந்தையார் மிருகண்ட மகரிஷி தவம் செய்த மிருகண்ட மலை, முருகமலையினுடைய அடிவாரத்துல மும்மூர்த்திகளுடைய ஸ்தலம், சொக்கநாத பெருமான், மீனாட்சி அம்பிகையினுடைய ஆலயம், மகாவிஷ்ணு ஆலயம், பிரம்மா போன்ற 3 தேவர்களும் இருக்கிற பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய பழமை வாய்ந்த ஆலயம். இயற்கை சூழ்ந்த அந்த மலை பகுதிகளில் மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது மகா கும்பாபிஷேகம். பிப்ரவரி 10ஆம் நாள் அந்த கும்பாபிஷேகத்தில் நாமும் கலந்து கொள்ள இருக்கிறோம். அன்பர்கள் எல்லாரும் அந்த விழாவில் கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை வேண்டிக்கிறோம். இந்த வருஷம் காரைக்கால் அம்மையார் குரு பூஜை திருவாலங்காட்டில் மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. அம்மையாருடைய ஐக்கிய பெருவிழா காரைக்கால் நம்முடைய ஆலங்காட்டில், திருவாலங்காட்டில் அந்த விழா நாம கலந்து 2 நாள் விழாவில் கலந்து கொள்ள போறோம். திருவாலங்காடு காரைக்கால் அம்மையாருடைய சுவாதி நட்சத்திரம் அன்று அங்கு முக்தி பெருவிழாவை நிகழ இருக்கிறது. அப்படி நிறைய விழாக்கள் தொடர்ந்து வரப்போகிறது. நிறைய அன்பர்கள் எல்லா விழாக்களையும் வந்து கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு. நிறைய விழாக்கள் ஞாபகம் இல்லை, அதனால டேட்டே கிடையாது, டேட் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை, டேட்டு கிடையாது. அந்த மாதிரி அதுபோல நம்முடைய திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய எங்களுடைய திருமடமும் மீண்டும் பழைய பொழிவோடு, சிவப்பொழிவோடு, அது என்னுடைய நிர்வாகத்தின் கீழே அந்த மடமானது வரப்போக இருக்கிறது. அது மிக சிறப்பாக, அது மீண்டும் எழுச்சியோட அந்த கைலாய பரம்பரையை அது மிக சிறப்பாக வர பெருமான் நமக்கு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். மீண்டும் அது சிறப்பாக வரும். அதோடு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய மடமும் மிக சிறப்பாக நிகழும். அதனால சைவ ஆதீனங்களும் மடங்களும் நம்ம என்று பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை இருக்கிறது என்று சொல்லி, சைவ சமயத்தினுடைய தூண்களாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னா, அந்தியூர்ல நம்முடைய ஓதுவாமூர்த்தி எப்போ வருவாங்க, பூபால ஓதுவாமூர்த்தி எப்போதும் வருவார். இருந்தாலும் இவங்க வர்றது பெரிய அபூர்வம். இப்ப எனக்கு இப்ப அதிசயம் அற்புதங்கிற மாதிரி ஆகி போச்சு. மணிவாசகர் இது அதிசயம், இது அற்புதம். அந்த அளவுக்கு விலகலாம் போகல. கால சூழ்நிலைகள், அவங்களுக்கு இன்னும் குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள், உடல்நிலை, அதை மீறி, எதிர்ப்பை மீறி அவங்க வர்றாங்க. குழந்தையாவும் இருக்கும்போது விடமாட்டாங்க, வயசான விடமாட்டாங்க, கீழே விழுந்துருவேன், உனக்கு ஏதாவது ஆயிரும். ஒரு வேஜுக்கு போயிடுச்சுன்னா யாரும் விடமாட்டாங்க, வெளியே போகக்கூடாது, வீட்டிலேயே படு, கட்டிலே படு. அப்படி குழந்தைய அம்மா அடிப்பாங்களோ அது மாதிரி பையன் என்ன பண்ணுவான், உங்களை மாட்டி வைப்பான், எங்கேயும் போகாத, கீழே விழுந்து அது ஆயிரும், நான் தான் பார்க்கணும் அப்படின்னு. கடைசியில் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு படுத்திருப்பாங்க, ஒரு ரூம்லேயே அடைஞ்சிருப்பாங்க, 10க்கு 10 ரூம்லேயே. நல்ல வாய்ப்பு இருக்கும் போதே இந்த அனுபவிச்சிடணும். அடுத்த பிறவி நிச்சயமா மனுஷ பிறவி கிடையாது. அப்படி நம்முடைய அரும்பெரும் தொண்டர், பழைய அடியார், ஓதுவா மூர்த்திகளாக இருந்தவர், சிவபூசை புரந்தரர், திருக்கையிலை மணி, பாரம்பரிய சைவ தொண்டை செய்திருக்கக்கூடிய நம்முடைய நமசிவாயம் ஐயா அவர்கள் மீண்டும் தன்னுடைய வியாதியெல்லாம் நீங்கி உடல் நலம் பெற்று அவர்கள் எழுச்சியோட அதே குரலோட திருவாசகத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல திருவாசக மாமணி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இவர் திருவாசகத்தினே அந்த ஒரு குரல், அந்த எழுச்சி, அந்த கசிவு அப்படின்னு சொன்னா, எங்களுடைய பெரும் புலவர், பேரூர் ஆதீனத்தை தமிழ் பயின்று தமிழ் பணியை செய்த பெரும் புலவர், எங்களுடைய தாண்டாம்பாளையம் சார்ந்திருக்கிற திருவாசக மாமணி சிவபூசை தொண்டர் பழனிசாமி ஐயா அவர்கள். அதுபோல கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக தாரமங்கலத்துடைய ஓதுவா மூர்த்திகளாக இருந்து இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி தேவார பாடசாலை குருநாதராக, ஆசிரியராக, ஓதுவா மூர்த்திகளாக எத்தனை கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதிலே திருமுறை பணிகளை மிக செம்மையாக கொள்கையோட செய்யக்கூடியவர். காசுக்காக அல்ல, கொள்கையோட
நான் எப்படி இருந்தேனோ அந்த பணியை அப்படி செய்யறார். நான் அந்த காலத்துல எப்படி அந்த கொள்கையோட காசுக்கு ஆசைப்படாம, தன்மானத்தை விடாம, சலாம் போடாம, திருமுறைக்காக வளைஞ்சு கொடுக்காம தொண்டு செய்தனோ அந்த தொண்டை செய்து வருகிற ஓதுவா மூர்த்திகளாக இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு நல்ல கம்பீரமாக இசையோடு பாடக்கூடிய ஒரு ஓதுவா மூர்த்தி, குறிப்பா திருப்புகளை ரொம்ப இசையோடு பாடக்கூடிய ஓதுவா மூர்த்திகளாக நம்முடைய பூபால ஓதுவா மூர்த்திகள். எனக்கு அவர் காஞ்சிபுரத்துல ஒரு ஓதுவா மூர்த்தி இருந்தார், இவர் பேர்ல ஒரு ஓதுவா மூர்த்தி இருந்தார், ரொம்ப நல்ல பழக்கம். அவர் இப்ப காலமாயிட்டார். அவர் அப்பேற்பட்ட பூபால ஓதுவா காஞ்சிபுரத்துல மாகரல்ல ஆளுநர் ஓதுவாமூர்த்தி இருக்கிறார். அது மாதிரி பூபால ஓதுவாமூர்த்திகள் இருந்தார். அப்படி முரளி ஓதுவாமூர்த்தி ஒருத்தர் இருந்தார் திருவள்ளஞ்சொலியில. இவங்கெல்லாம் பழைய ஓதுவாமூர்த்திகளாக இருந்தவர்கள், நிறைய பணி செய்தவங்க. அப்படி நெய்வேலி ராமச்சந்திர ஓதுவாமூர்த்திகள், இப்படி நிறைய மூர்த்திகள் எல்லாம் இசைவாணர்கள், பன்னிசை வாணர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்படி தேவாரம் படிக்க வர்றது, வீதியில பாடுற, அது சொன்னாங்க ஒரு அன்பர் சொன்னாங்க, நம்முடைய அன்பர் சொன்னாங்க, நீங்க 4 பேரும் பாடும்போது 4 பேரே வந்து இறங்கி பாடின மாதிரி இருந்தது அந்தியூர்ல. அப்படி ஒரு சேர்ந்து பாடு, தனியா பாடுறதை விட சேர்ந்து பாடுகிற பொழுது, அதுவும் இந்த வீரட்டான பதிகத்தை அவர் பாடி கேட்கணும். விளக்குவார் யார் அப்படிம்பார். கடவுர் வீரட்ட பெருமான் இல்லாம யமனை யாரையே விளக்க முடியும்? இப்படி கொண்டு கூட்டி பாடக்கூடிய அந்த மரபெல்லாம் ஒரு காலத்துல ஈரோட்ல தேவாரம் கேட்கணும்னு 8 மணிக்கு எல்லாம் பறந்தடிச்சுட்டு வரக்கூடிய காலம் உண்டு. ஹோட்டல்ல போய் 2 இட்லி சாப்பிட்டு ஈரோடு ஈஸ்வரன் கோயில், தொண்டீஸ்வரர் கோயில 8 மணிக்கு ஜே திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஒரு காலம், அந்த காலம்லாம் ஒரு பொற்காலமா இருந்தது. நாங்க 2-3 பேர் சேர்ந்து தேவாரம் பாடினோம்னா அந்த இதை கேட்கறதுக்காக எங்களுடைய தாத்தா, திருமுறை தாத்தான்னு சொல்லக்கூடிய பாலுசாமி ஐயா போன்ற பெரியவர்கள் எல்லாரும் வந்து, சதாசிவம் ஐயா போன்ற கைலை மணி, அவர்களெல்லாம் மறக்க முடியுமா? அவங்க தானே, நான் கிடையாது. இன்னைக்கு நீங்க நான் மீண்டும் சொல்றேன், அவர் இல்ல, இவங்க எல்லாம் இல்ல, நான் இன்னைக்கு கிடையாது. மாதேஸ்வரையா நம்மளாம் இன்னைக்கு கிடையாது. ஒரு எழுச்சியான தொண்டர் அவர். அன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு 15-20 வருஷமா கூடவே நிக்கிறவங்க. மகேஸ்வரி அம்மாவா இருக்கட்டும், இன்னைக்கு கூடவே நிக்கிறவங்க. இன்னைக்கு பழ அடியார், இவங்க எல்லாம் பழ அடியார். துளசிமணி அம்மா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இவங்கெல்லாம் அப்புச்சி கவுண்டரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பழைய அடியாராக. இவங்க இல்லைன்னா நாம சைவத்துல இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்க செய்ய முடியாது. நன்றியை மறக்க கூடாது. அப்படி சதாசிவம் ஐயா தொண்டெல்லாம் சொல்லி மாறாது. இன்னைக்கு ஈரோடு முற்றோரா இருக்கட்டும், இன்னைக்கு எந்த இடத்துலயுமே அவங்க கூட இருந்தவங்க. அது எஸ்எம்மா இருக்கட்டும், நிறைய அன்பர்கள். இன்னைக்கு நம்முடைய திருக்குறளுடைய தலைவர் எஸ்எம், நம்முடைய மாசலாமணி ஐயாவா இருக்கட்டும், நிறைய அன்பர்கள். எனக்கு ஞாபகம் சில பேர் மறந்துச்சு, நிறைய அன்பர்கள் இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படி உதவி செய்தனுடைய விளைவுதான் நம்முடைய கோணக்காடு ஐயாவா இருக்கட்டும், நம்முடைய ஜெகதீஷ் ஐயாவா இருக்கட்டும், நம்முடைய அருணாச்சலம் ஐயாவா இருக்கட்டும், இன்ஜினியர். அதுபோல நம்முடைய காலம் சென்ற எங்களுடைய சித்தாந்த ரத்தினம், நம்முடைய ரத்னவேல் ஐயா போன்ற பெரியவர்கள் எல்லாம் அவ்வளவு பின்னாடி இருந்து, ஸ்டேட் பேங்க் கிருஷ்ண ஐயாவா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க எல்லாம் அந்த பெரியவர்கள் வளர்த்த அந்த சைவம், அந்த மாண்பு, அந்த எழுச்சி இன்னைக்கு ஒரு சில போலிகளுடைய கையில மாட்டிக்கிட்டு முழிக்குது. சைவம்னா என்னன்னு தெரியல. இவங்கெல்லாம் பழ அடியார் திருக்கூட்டம். அன்னைக்கு ஒரு காலத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, திருநாவுக்கரசு ஐயான்னு ஒரு பெரிய ஒரு தொண்டர் இருந்தார், மாபெரும் தொண்டர். இவங்கெல்லாம் அந்த காலத்துல கால்நடையாவே யாத்திரை போனவங்க. 50 தலங்களும் பல யாத்திரையா ஈரோடு அன்பர்கள், அருள் திருக்கூட்ட அன்பர்கள் சென்றவங்க. அந்த ஒரு பொற்காலம் உடையவங்க. அவர் நம்ம பார்வதி பதையேன்னு சொன்னார்னா அந்த ஈரோடு மணிக்கூண்ல போய் கேட்கும் அந்த வார்த்தை. அப்படி ஒரு எழுச்சியா நம்முடைய திருநாவுக்கரசு ஐயா போன்றவர்கள், சாம்பசிவ முதலியார் போன்ற பெரியவர்கள், எத்தனை அன்பர்கள் அப்படியெல்லாம் சைவத்துக்காக. வாரியார் சுவாமி காலத்துல இருந்து நம்முடைய கைலை மாமணி முனுசாமி ஐயா போன்ற பெரியவர்கள், அவங்க தந்தையார் அக்ராதி முதலியார் போன்ற வாரியார் சுவாமிக்கு படலாக கட்டுவதற்கு இரும்பு இங்கிருந்து ஈரோட்ல இருந்து அனுப்பிச்சாங்களாம். அப்படியெல்லாம் இவங்க தந்தையார் காமாட்சி, சிவகரி காமாட்சி அம்மன் கோயிலை காப்பாற்றிய பெருமை இவங்க அப்பாவுக்கு உண்டு. தன் சொத்தையே வித்தவர். கோட்டுதும் வீதுக்கு நம்முடைய கோயிலை காப்பாற்றணும்னு அப்படி காப்பாத்தி இன்னைக்கு சிவகிரியில இன்னைக்கு காமாட்சி அம்மன் கோயில எல்லாரும் கொண்டாடுறோம்னா அதுக்கு காரணம் இவங்க குடும்பம் இல்லைன்னா கிடையாது. அந்த காலத்துல வாழைத்தோட்டம்னு ஒரு ஊர்ல சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அழைச்சிட்டு வந்து அங்க பிறந்த குழந்தைகளாம் அப்பூதி, திருநாவுக்கரசு, நீலநக்கர்னு நாயன்மார் பேரை வச்ச ஒரே ஊர் வாழைத்தோட்டம்னு சிவகிரி. இன்னைக்கு 4 இருக்குன்னு ஒரு கோயில் இருக்கிற ஊர் சிவகிரி. தாண்டாம்பாளையம், தாண்டவன் பாளையம். அந்த ஊர்ல பிறந்த ஒரு ஏழை நெசவாளி ஒரு அன்பர் தான் நெய்து கொண்டிருந்த அந்த துண்டை சிவபெருமான் வந்து நிக்கிறார் குளூர்ல. யாரு? நம்முடைய தொண்டீஸ்வர பெருமான். தாண்டாமலையம் போறார், இங்க இருந்து போனா அப்படியே குளூர் நடுங்கிறார். அப்பா தாண்டவனே அப்படிங்கிறார். வந்த அடியாருக்கு அந்த மீதம் மிச்சம் நெஞ்சு முடிக்காத அந்த பாதியை பாவில இருந்து அறுத்து வந்த தொண்டருக்கு நெஞ்சு நெய்யாம இருக்கிற அந்த துண்டை
அந்த தொண்டனுக்கு சாத்தி விடுகிறார் அந்த தாண்டவன் என்கிற மெய்யடியார். அடுத்த நாள் காலையிலே திருத்தொண்டீஸ்வர பெருமானை வழிபாடு செய்கிற பொழுது எந்த துண்டு நெய்யப்பட்டிருக்கிறதோ அதே துண்டு திருத்தொண்டீஸ்வர பெருமானுடைய திருமேனியில இருக்கிறது என்று சொன்னார். வந்தவன் யார்? திருத்தொண்டீஸ்வரர். அதனாலதான் எனக்கு தாண்டவன் பாளையம் தாண்டாம்பாளையம்னு ஆயிடுச்சு. தாண்டவ பெருமான் தனிப்பெரும் தொண்டர்கள்னு சொன்னார். இன்னைக்கு அங்க இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் அடியார்களுக்காகவே அந்த கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய தொண்டர்கள், பெரிய பெரிய அடியார்கள். இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்ல. ஆனால் அந்த வழியாக இன்றும் இளைஞர்கள் உருவாகணும். இன்னைக்கு சைவ நெறி உருவாகணும். பழைய வரலாறுலாம் நீங்கெல்லாம் நிறைய மறந்து விடக் கூடாது. இன்னைக்கு அந்தியூர்ல 14 வருஷம்னா 14 வருஷம் விழா எடுத்தது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7 அதுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்காங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடியே அடியாரா இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் கணக்குல வரல. அப்படியெல்லாம் தொண்டு செய்து இந்த சைவ சமயத்தை எல்லாம் காப்பாத்திருக்கிறோம். சும்மா சொல்லுவாரு, சும்மா பெற்றோம் சுதந்திரா சர்வேசா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு ஏச்சி, அவ்வளவு பேச்சு, அவ்வளவு துரோகம் அத்தனையும் மீறி இன்னைக்கு அம்பலவான பெருமான் திருமுன்பு இவ்வளவு மகிழ்ச்சியோட உட்கார்ந்திருக்கிறோம்னா நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். ஏன் தாம் யாருக்கும் குடியல்லா சங்கரன். நீ போற ஆள் முதல்ல பயந்தா முடிய இருக்கக்கூடாது. தலைவனே கிடுகிடுன்னு என்ன ஆகும்? தொண்டனுக்கு என்ன ஆகும்? சொல்ற தாம் நான் யாருக்கும் குடியல்லேன் நமனை அஞ்சேன்னு சொன்னார். அடுத்து சொல்றார், ஏன் ஆள் யார் தெரியுமா? அவன் யாருக்குமே அடிமை கிடையாதுயா. தாம் யாருக்கும் குடியல்லா தன்மையன் சங்கரன் நல் சங்கவன் குலை காதில் கோமார்க்கே மீளாளாய் அவன் கொய்மலர் சேவடி இணைய குறுகினோமேனர். இட்டு உண்பார் அட்டு உண்பார் இல்லை என்று சொல்லார் என்று சொன்னார்கள். நாளைக்கு நான் தெருவில் போய் பிச்சை எடுத்த கூட எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள் சொன்னவர் நாவுக்கரசர். அதுதான் பின்னாடி வந்த பட்டதர் சொல்றார், வீடு நமக்கு திருவாலங்காடு விமலர் தந்த திருவோடு எனக்கு அட்சய பாத்திரம் படுக்க திண்ணை உண்டு உடுக்க கந்தை உண்டு உறங்குவதற்கு பழம் பாயுண்டு கேட்பதெல்லாம் பிச்சை எடுப்பதற்கு பிச்சையிட்டால் தருவதற்கு மனம் பிச்சை இருக்கிறது ஈடு இணை சொல்ல ஒருவர் இல்லையே இறைவா கட்சிய கம்பனேன்னு பாடினார். அந்த மாதிரி சைவனாக தொண்டு செய்யணும். நிறைய மடத்திற்கு வரணும். நீங்க வர்றதே பெரிய புண்ணியம். அதனால மடத்துக்கு எல்லாரும் வரணும். இது உங்கள் மடம். இத பதிக நிறைய பாடணும். நிறைய இந்த அம்பலவான பெருமானை தரிசனம் பண்ணணும். எல்லாரும் தொண்டு செய்யணும். எல்லாரும் மகிழ்ச்சியோட இது இடம் சின்னதா இருக்கு, அப்படி இருக்கு, இது உங்களுக்கான மடம், இதுக்கு செய்ய இன்னைக்கு இந்த மாதிரி இடம் ஒரு கோயில கூட கிடையாது. பெரிய கோட்டை மாதிரி கோயில் இருக்கிற இடத்துல உங்களை விட மாட்டாங்க. சின்ன கோயிலா இருந்தாலும் விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கோயில், நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு மடம் இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் இதை ஏற்படுத்தினோம். இது எங்களால் முடிந்த வசதிகள் இங்க இருக்கிறது. அதை ஏற்று போற்று இந்த சைவ பணிகள்ல நீங்களும் பங்கு பெறணும். உலகத்தில் இருக்கிற எல்லா அடியார்களும் இந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த திருமடத்தை, அம்பலவான பெருமானுடைய இந்த வழிபாடு பூசைகளை, திருவாதிர கட்டளைய மறக்காம எல்லாரும் அதுல பங்கு பெறணும். உங்களுடைய பங்கு இதுல இருக்கணும். நீங்க எத்தனை பரிகாரம் செய்தாலும், ஒரு சிவபூசை செய்கிற அடியாருக்கு, ஒரு உழவார பணி செய்கிற அன்பருக்கு, ஒரு கைலாய வாத்தியம் வாசிக்கிற அன்பர்களுக்கு, ஒரு ஓதுவா மூர்த்திகளுக்கு, ஒரு ஏழை அடியாருக்கு, மனநலம் குன்றிய ஒருத்தருக்கு ஒருவேளை சாப்பாடு அளிச்சா எத்தனையோ பாவங்கள் தோஷங்கள் தீரும். அப்படி நம்முடைய திருவாசகத்தை நிறைய அன்பர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ஈங்கூர் நம்முடைய பரமசிவம் ஐயா போன்றவர்கள் அதை தொண்டா எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு திருவாதிரை எண்ணையும் பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு என்ன பதிகத்தை பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறேன். அன்பர்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சி, இந்த பதிகம் முடிஞ்ச உடனே அர்ச்சனை வழிபாடு நடக்கும். அதற்குள்ள நீங்க எல்லாரும் போய் மலசலம் சிரமப்பரிகாரம் கழித்து விட்டு எல்லாரும் அன்னம்பாளிப்போட செய்து விட்டு பிறகு வந்து தீபாரணையை தரிசனம் செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். என்ன பதிகம் 44. பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆருருவாயில் நாரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய திருவருள்
உய்ய கொண்டருளே உரிய நல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்துங்கு ஒரு பொழுதும் பெரியோன் ஒருவல் கண்டு கொண்டின்று பெய்கடலடி காட்டி பொய்யோ எங்கள் பெருமானே பொய்யோ எங்கள் பெருமானே என்பே உருக நின் அருள் அளித்துள் இணை மலரடி காட்டி முன்பே எல்லை முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் உள்கின்ற எம்மானே நின்னருள் நானாமே நின்னருள் நானாமே பக்திலனேனும் பணிந்திலனேனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண முத்தனையானே மணியனையானே முதல்வனோ முறையோ என்று இனி பிரிந்தாற்றேனே இனி பிரிந்தாற்றேனே காணுமதொழிந்தே நீ திருப்பாதம் கண்டு களி கூற தானுவே அழிந்து நீ நினைந்துருகும் தனிமையில் புன்மைகளா காணவும் நானுவனே காணவும் நானுவனே பாழ்திரு நீற்றும் பரமனை பரங்கருணையோடும் எதிர்ந்து போற்றிய நமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்து அழைத்து கலறிய நுள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவ என்று அருளாயே என்னை ஆவ என்று ஆவ என்று அருளாயே ஆவ என்று அருளாயே ஆவ என்று அருளாயே அருளாயே நம பார்வதி பதையே. எண்ண பதிகம் நம்முடைய எண்ணிய எண்ணம் திண்ணியமாக நிறைவேறும் பொருட்டு திருமண தடைகள் நீங்கும். இந்த திருவாதிரை பூசையிலே கலந்து கொண்ட அன்பர்கள் திருமண தடை நீங்கும், நோய் அகலும், மன சஞ்சலம் நீங்கும், கடன் பிரச்சனைகள் வாராது, நவக்கிரக தோஷங்கள் நன்மையே செய்யும். 7.5 சனிக்கும் எந்த சனிக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்து வினையான வந்து நலியாது.
கோளரி உழுவையோடு கொலை யானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளறி கூட அவை நன்மையே செய்யும். 9 1 7 18 6 உடனாய நாட்கள் அவைகள்தாம் அன்போடு நமக்கு நன்மை செய்யும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாப்பிரண்டு என்கிற நவகிரகங்கள் பெருமானை வழிபட்டால் அவர்கள் நமக்கு நன்மையே செய்வார்கள் என்று ஆணையிட்டு சொல்லுகிறார் ஞான சம்பந்தர். அரசாழ்வரான நமதே. ஆக திருமுறைகளை பாடி இந்த திருவாதிரை பூசையிலே கலந்து கொண்டால் நிச்சயமான எந்த தோஷமும் வராது. சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுகிற ஒரு நட்சத்திரம் திருவாதிரை. தனித்தனியா பரிகாரம் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த திருவாதிரை அன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணாவே போதும். அப்பேற்பட்ட அற்புதமான ஆற்றல் பொருந்திய ஒரு நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை நாள் திருவாதிரை 2 நட்சத்திரம், ஒன்னு திருவோணம் ஒன்னு திருவாதிரை. அது மகாவிஷ்ணுக்குரியது, இது பெருமானுக்குரியது. ஆகையினால எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த சுவாமிட்ட வந்து உங்களுடைய ஜாதகத்தை நெய்யை வழங்கி ஜாதகத்தை கொடுத்து அவன் திருவடி கீழே திருவாசகத்தை கேட்டா உங்க தலையெழுத்து மாறும், வாழ்க்கையில துன்பங்கள் மாறும், நினைச்சது கைகூடும். அதுபோல அடியாருக்கு நிறைய உதவிகள் செய்யுங்கள். அரிசி பருப்பு இவையெல்லாம் நம்முடைய முருகனையா அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். நீங்களும் தொடர்ந்து நிறைய அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்கு அரிசி பருப்பு இவையெல்லாம் கொடுத்து நிறைய தொண்டில் அதுலேயும் அந்த கைங்கரியத்தில் நீங்கள் பங்கு பெறணும். அதுபோல அம்பலவான பெருமானுடைய திருமேனியிலும் நீங்கள் பங்கு பெறணும் என்று சொல்லி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் திருவாதிரை கட்டளை அன்பர்கள் சார்பாக அர்ச்சனை வழிபாடு சங்கல்ப வழிபாடு நிகழ இருக்கிறது. அதில் பங்கு பெறவங்க பங்கு பெற்றுட்டு அன்பர்கள்லாம் அன்னம்பாளிப்பை செய்துவிட்டு மீண்டும் பூஜையில வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டி அமைகிறோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. முடியாதவங்க பசியோடு இருக்கிறவங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. முடிஞ்சவங்க பூஜையை பார்த்து விட்டு வழிபாடு செய்யுங்க. அதனால உங்களுடைய விருப்பம் தான். அதனால அன்பர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்துக் கொள்ளவும். திருச்சிற்றம்பலம்.